கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் உடையார்குடி தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு சென்ட்ரல் எம்ப்ளாயீஸ் யூனியன் சார்பில் மாவட்ட மாநாடு சனிக்கிழமை நடந்தது. தமிழ்நாடு சென்ட்ரல் எம்ப்ளாயீஸ் யூனியன் மாவட்ட தலைவர் அறவாளி தலைமை தாங்கினார். ஐக்கிய விவசாய தொழிலாளர் சங்கம் பட்டுசாமி, 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர் சங்க ஒருங்கிணைப்பாளர் ராமதாஸ், மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் திருநாவுக்கரசு, மாட்டு வண்டி தொழிலாளர் ஐக்கிய சங்க மாநில தலைவர் தமிழரசன், மாநில துணைத் தலைவர் சசிகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக மாநாட்டு வரவேற்பு குழு தலைவர் செல்வநாதன் வரவேற்றார். இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் சம்பந்தம் கொடியேற்றி விழாவில் பேருரை ஆற்றினார். கூட்டத்தில் உள்ளாட்சி துறையில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்கள் ஆகிய பணியிடங்களை தனியாரிடம் அளிக்கக்கூடாது, 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாளாக அதிகரிக்க வேண்டும், நாள் ஊதியத்தை ரூபாய் 600 உயர்த்தி வழங்க வேண்டும், நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளுக்கும் 100 நாள் திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் பொது செயலாளர் களியமூர்த்தி மற்றும் மாநில பொருளாளர் நடன சபாபதி மலர்குடி, அருள்மொழி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.